அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய சிவகாமியின் சபதம், பாகம் 3, அத்தியாயம் 24, அட்டூழியம். ஆயனரின் உள்ளம் சிந்தனா சக்தியை அடியோடு இழந்திருந்தது. தன் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது ஒன்றையுமே அவரால் நம்ப முடியவில்லை. இவையெல்லாம் கனவிலே நடக்கும் நிகழ்ச்சிகளா, உண்மையில் நடக்கும் சம்பவங்களா என்பதையும் அவரால் நிர்ணயிக்க கூடவில்லை. உலகத்தில் மாநிலத்தை ஆளும் மன்னர்கள் யுத்தம் செய்வது இயற்கைதான். அதில் நம்ப முடியாதது ஒன்றுமில்லை. அப்படி யுத்தம் செய்யும் அரசர்கள் போருக்கு அனுப்பும் வீரர்களுக்கு ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பசுக்களையும் கலைஞர்களையும் ஹிம்சிக்கக்கூடாது என்று கட்டளையிடுவதுண்டு. அரசர்கள் பொல்லாத மூர்கர்களாயும் கருணையற்றவர்களாயும் இருந்தால் அவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து கட்டளையிட மாட்டார்கள். ஆனால் சாம்ராஜ்யமாளும் சக்கரவர்த்தி ஒருவர் தம் படை வீரர்களுக்கு சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டிப்போடு என்று ஆக்ஞையிடுவது நடக்கக்கூடிய சம்பவமா? அம்மாதிரி கட்டளையிடக்கூடிய ராட்சசர்கள் ராஜசிம்மாசனத்தில் ஏறி வீற்றிருக்க முடியுமா? அந்த நாட்டின் பிரஜைகள் அதை பொறுத்து கொண்டிருப்பார்களா? அதிலும் புலிகேசி சக்கரவர்த்தியா அப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருப்பார்? எவருடைய ராஜ்யத்தில் உலகத்திலேயே இல்லாத கலை அதிசயங்கள், என்றும் அழியாத வர்ணங்களில் தீட்டப்பட்ட அற்புத ஜீவ சித்திரங்கள் உள்ளனவோ, அந்த ராஜ்யத்தின் மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளையை இட்டிருப்பார்? அப்படி அவர் கட்டளையிட்டிருப்பதாக அந்த குரூர முகம் படைத்த தளபதி கூறியது உண்மையாயிருக்க முடியுமா? அவன் சொன்னதாக தம் காதில் விழுந்தது மெய்தானா? அவருடைய கொடூர மொழிகளை கேட்டு சிவகாமி உணர்விழந்து தரையில் விழுந்தது உண்மையா? அவளை தாங்கிக் கொள்ள தாம் ஓடிய போது வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களினால் தம்மை பிடித்துக் கொண்டதும் உண்மையாக நடந்ததுதானா? பிறகு அந்த படைத்தலைவன் இட்ட கட்டளை மெய்தானா? அதோ அந்த பாறை முனைக்கு அழைத்துப் போய் கோட்டையில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டி விடுங்கள் என்ற மொழிகள் தாம் உண்மையாக கேட்டவைதானா? அல்லது இவ்வளவும் ஒரு பயங்கர கனவில் நடந்த சம்பவங்களா? இந்த பாறை மீது தாம் ஏறுவதும் தம் கால்கள் களைத்து தள்ளாடுவதும் நிஜமா? அல்லது வெறும் சித்த பிரமையா? இவையெல்லாம் வெறும் பிரமைதான் அல்லது கனவுதான். ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் அதோ தெரிகிறதே காஞ்சி கோட்டை. அது கூடவா சித்த பிரமையில் தோன்றும் காட்சி? இல்லை இல்லை, காஞ்சி கோட்டை உண்மைதான். தம்மை பாறை முனையில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதும் உண்மைதான். இதோ இந்த ராட்சசர்கள் தம் கைகளை பிடித்துக் கொண்டிருப்பதும் கைகளை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குவதும் நிச்சயமாக நடக்கும் சம்பவங்கள்தான். சிவகாமி, என் அருமை மகளே, இந்த பாவி உன்னை என்ன கதைக்கு உள்ளாக்கிவிட்டேன். என் அஜந்தா வர்ண பைத்தியத்துக்கு உன்னை பலி கொடுத்து விட்டேனே. ஐயோ என் மகளே, மகளே! வீரர்களில் ஒருவன் கத்தியை ஓங்கிய போது ஆயனர் தம் கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஆனால் ஓங்கிய கத்தி அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த கணம் அவருடைய கையை வெட்டவில்லை. நிறுத்து என்று அதிகார குரலில் ஓர் ஒலி கேட்டது. ஆயனர் கண்ணை திறந்து பார்த்தபோது, இதென்ன? புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர்? இங்கு எப்படி வந்து சேர்ந்தார்? சக்கரவர்த்தியை பார்த்த வியப்பினால் ஆயனரை பிடித்துக் கொண்டிருந்த வீரர்கள் திடீரென்று கைப்பிடியை விட்டார்கள். பக்கத்திலிருந்த பள்ளத்தில் ஆயனருடைய கால் நழுவிற்று. கீழே பூமி வரையில் சென்று எட்டிய அந்த மலைச்சரிவில் ஆயனர் உருண்டு உருண்டு போய்க் கொண்டிருந்தார். சிறிது நேரத்துக்கெல்லாம் தம் உணர்வை இழந்தார். ஆயனருக்கு சுய உணர்வு வந்தபோது அருகில் ஏதோ பெரும் கலவரம் நடப்பதாக தோன்றியது. பல மனிதர்களின் கூச்சலும் கற்கள் மோதும் சத்தமும் கலந்து கேட்டன. முன்னம் கேட்ட அதே அதிகார குரலில் நிறுத்து என்ற கட்டளை எழுந்தது. ஆயனர் கண்களை திறந்து பார்த்தார். ஆரண்ய மத்தியில் இருந்த தமது பழைய சிற்ப கிரகத்துக்குள் தாம் இருப்பதைக் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்தார். வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமாய் நின்று கையினால் வெளியே போங்கள் என்று சமிக்ஞை செய்ய மூர்க்க வாதாபி வீரர்கள் கும்பலாக வாசற்பக்கம் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார். வீட்டுக்குள்ளே தாம் அரும்பாடுபட்டு சமைத்த அற்புத சிலைகள், அழகிய நடன வடிவங்கள் தாறுமாறாய் ஒன்றோடு ஒன்று மோதப்பட்டு அங்கஹீனம் அடைந்து கிடப்பதைக் கண்டார். அப்போது அவருடைய உடம்பின் மேல் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. பழுதடைந்த சிலைகளை அருகில் போய் பார்க்கலாம் என்று எழுந்தார். அவருடைய வலது காலில் ஒரு பயங்கரமான வேதனை உண்டாயிற்று. எழுந்திருக்க முடியவில்லை. தமது வலது கால் எலும்பு முறிந்து போய்விட்டது என்பது அப்போதுதான் ஆயனருக்கு தெரிந்தது. அச்சமயம் பின்கட்டிலிருந்து ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க, கண்களில் நீர் பெருக ஓடி வந்து ஆயனர் அருகில் விழுந்தாள். பாவம், சற்று முன்னால் அந்த சிற்ப கிரகத்தில் வாதாபி வீரர்கள் செய்த அட்டகாசங்களை பார்த்து அவள் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாகியிருந்தாள். எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியே போன பிறகு வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமாக நடந்து ஆயனர் கிடந்த இடத்துக்கு அருகில் வந்தார். ஆயனர், பிரபு, தங்களுடைய வீரர்கள் இம்மாதிரி அட்டூழியங்களை செய்யலாமா என்று கதறினார். அத்தியாயம் 25, வேஷதாரி. வலது கால் எலும்பு முறிந்து எழுந்திருக்க முடியாதவராய் தரையில் விழுந்து கிடந்த ஆயனர் அண்டையில் வந்து புலிகேசி சக்கரவர்த்தி உட்கார்ந்தார். மகா சிற்பியே, மன்னிக்க வேண்டும். உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இவ்வளவு விரைந்து வந்தேன்.
நீர் மூர்ச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டி கொணர்ந்தேன். அப்படியும் உம்முடைய சிலை சிலவற்றிற்கு ஆபத்து வந்துவிட்டது. மன்னியுங்கள். ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் என்றார் புலிகேசி மன்னர். ஆயனர் அவருடைய முகத்தை ஆவலுடன் உற்று பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்தது. இதென்ன விந்தை! வாதாபி சக்கரவர்த்தியா எவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்! கொடுமைக்கும் குரூரத்துக்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாவதானமாக வார்த்தையாடுகிறார்! இப்படிப்பட்ட நல்ல சுபாவமுடைய மன்னர் சிற்பிகளின் காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா? சிலைகளையும் சிற்பங்களையும் உடைத்து போட ஆக்னியிட்டிருப்பாரா? அந்த கடுவன் பூனை முகத்து தளபதி அப்போது சொன்னது உண்மையா? அல்லது இனிய தமிழ் பாஷையில் இதோ சக்கரவர்த்தியே பேசுவது உண்மையா? சட்டென்று ஆயனருக்கு சிவகாமியின் நினைவு வந்தது. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? மற்றதையெல்லாம் மறந்து, பிரபு, என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்துக் கொண்டு போனார்கள். ஐயோ, அவளை காப்பாற்றுங்கள்! சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலைகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனே என்று ஆயனர் அலறினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, கடவுள் அருளால் உம் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. பத்திரமாக அவள் வாதாபி போய்ச் சேருவாள் என்றார். ஐயோ, என்ன சொன்னீர்கள்? சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன்? என்னையும் கொண்டு போய்விடுங்கள். அப்படித்தான் முதலில் எண்ணினேன். ஆனால் உம்முடைய காலை ஒடித்துக் கொண்டு விட்டீரே. இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே. பிரபு, அப்படியானால் என் உயிரைப் பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள். அது இயலாத காரியம். ஆ, இதென்ன! தாங்களும் ஒரு சக்கரவர்த்தியா? சிற்பியின் கால் கையை வெட்டவும், சிலைகளை உடைக்கவும், கன்னிப் பெண்களை சிறைப்பிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா என்று ஆயனர் ஆவேசமான குரலில் கத்தினார். அப்போது புலிகேசி, ஆயனரே, உம்மிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போகச் சொல்லும் என்று சாந்தமான குரலில் கூறி பக்கத்தில் சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு நின்ற சிவகாமியின் அத்தையை சுட்டிக்காட்டினார். பிரபு, சொல்லுங்கள். என் சகோதரியின் காது செவிடு, இடி இடித்தாலும் கேளாது. இருந்தாலும் அவளை போகச் சொல்லும் என்றார் புலிகேசி. ஆயனர் சமிஞ்ஞை காட்ட அவருடைய சகோதரி முன்னைவிட அதிக குழப்பத்துடன் உட்சென்றாள். புலிகேசி, ஆயனரே, நான் சொல்வதை நன்றாய் மனத்தில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும். உம்முடைய குமாரி இப்போது வாதாபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நான் விரைந்து வேகமாக சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தையும் யோசியும். இதோ உம்முடைய அற்புத தெய்வீக சிலைகளை உடைத்தது போல் மாமல்லபுரத்து மகா சிற்பங்களையும் உடைத்தெறிவதற்காக ஒரு பெரும் படை போயிருக்கிறது. நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா என்று கேட்டபோது ஆயனரின் உள்ளத்தில் ஏற்கனவே நிழல் போல் தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டது. இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறவர் புலிகேசி சக்கரவர்த்திதானா? அவரை நன்றாக உற்று பார்த்து, ஐயா, தாங்கள் தாங்கள் என்று தயங்கினார். புலிகேசி சக்கரவர்த்தி உடனே தமது தலையிலிருந்த கிரீடத்தை கழற்றி கீழே வைத்தார். ஆ, நாகநந்தியடிகளா என்ற வார்த்தைகள் ஆயனரின் வாயிலிருந்து வெளிவந்தன. ஆம் ஆயனரே, அந்த ஏழை பிக்ஷுவேதான். சுவாமி, இதென்ன கோலம்? ஆம், சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன். சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்தது. ஆ, இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! தத்ரூபமாய் அப்படியே இருக்கிறதே. சுவாமி, தாங்கள் யார்? ஒருவேளை... இல்லை ஆயனரே, இல்லை. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் ஒருவர் அல்லர். ஏதோ ஓர் அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்தி பரதகண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகா சிற்பியின் உயிரை காப்பாற்றினேன். ஆ சுவாமி, என் உயிரை காப்பாற்றி என்ன பயன்? என் மகள் சிவகாமி. ஆயனரே, நீரே சொல்லும், நான் என்ன செய்யட்டும் என்று. உம்முடைய மகளை தேடிக்கொண்டு போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்துக்கு போகட்டுமா? ஆயனர் வேதனை ததும்பிய குரலில், சுவாமி, என் மகளை கடவுள் காப்பாற்றுவார். நீங்கள் மாமல்லபுரத்துக்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள் என்று கதறினார். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வேஷதாரி பிக்ஷு அந்த சிற்ப கிரகத்திலிருந்து வெளியே சென்றார். உட்புறத்திலிருந்து சிவகாமியின் அத்தை தயங்கி தயங்கி வந்து ஆயனரண்டை உட்கார்ந்து கொண்டாள். தம்பி, உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அத்தை திடீரென்ற பதற்றத்துடன், குழந்தை எங்கே, சிவகாமி எங்கே என்று கேட்டாள். ஆயனர் நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரலில், அக்கா, சிவகாமி எங்கே, என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார். கேட்டுவிட்டு தலை குப்புற படுத்துக்கொண்டு விம்மி விம்மி அழுதார். ஆயனருடைய குரலை கேட்டு கொல்லைப்புறத்திலிருந்து ரதியும் சுகரும் உள்ளே ஓடி வந்தனர். ஆயனர் அழுவதை பார்த்துவிட்டு அந்த பிராணிகள் சிலைகளைப் போல் அசையாமல் நின்றன. தொடரும்.
கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.